திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதிபதி ஹரஹர மகாதேவோ. ரட்சாபந்தனம். ரட்சா என்பது எல்லா பாவங்களையும் நீக்குவது என பொருள்படும். ரா எல்லா ஷா பாவநாசம். மூர்த்தி கும்பதாவித்து ஓமம் கர்மஞ்செய்து சம்பா தாகுர்தி பண்ணி மூர்த்தி கும்பத்தை மூர்த்தியிலா வகித்து ரட்சாபந்தனம் செய்வது உத்தமம். ஓமமின்றி செய்வது மத்தியமம். ஓமமுற கும்பமின்றி செய்வது அதர்மம். தொடங்கிய கிரியையும் கருமமுற்சித்தியாதற் பொருட்டு ஆசாரியார் ரட்சாபந்தனம் செய்க. அன்னையானவள் ஔதசத்தையுண்டு தனது பிள்ளைகளின் நோயை நீக்கி பாதுகாத்தல் போல புத்திரராகிய ஆன்மாக்களின் மலநோயை நீக்கி ரட்சித்தல் காரணமாக சுவாமிக்கு ரட்சாபந்தனம் செய்யப்படுகிறது. முடிவில் ரட்சா சூத்திரத்தை அவிழ்த்து அதனை முழு கோதகத்துடன் சிவனுடைய வரதகரத்தில் நிவேதிக்க. ஒரு தர்பம் அசுபம், இரு தர்பம் சுபம், மூன்று தர்பம் பித்ரு காரியம் என்று சிவாகமத்தில் உள்ளது. பவித்திரம் இல்லாமல் காப்பு கட்டாமல் தகுந்த அச்சாரம் இல்லாமல் செய்தால் கும்பாபிஷேகம் பலிக்காது, விபரீத பலன்களை தரும் என்பதே சிவனார் வாக்கு. யாகத்தில் உட்காரும் காப்பு கட்டிய ஆச்சாரியார் தவிர பிறர் கடத்தில் உள்ள இறைவருக்கு வழிபாடுகள் மற்றும் விமானத்தில் ஏறி அபிஷேகம் உள்ளிட்டவை செய்வது ஆகமம் மீறிய செயலே. இதையெல்லாம் ஆகமம் இல்லை, சிவ அபராத செயலே ஆகும். 5 தர்ப பவித்திரம் இல்லாமல் ஆச்சாரியரே கூட கும்பாபிஷேகம் சாந்தி செய்யக்கூடாது. அஸ்திர தேவருக்கே காப்பு உண்டு எனும்போது ரட்சாபந்தனம் இல்லாமல் செய்யும் சகல கிரிகைகளும் துர்பலனையே தரும் என்று சிவாகமம் மூலமாக சிவபெருமான் எச்சரிக்கை செய்துள்ளார். அஷ்டபந்தனம் நன்றாக இருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டும். பிறகு நித்திய பூஜை ஒழுங்காக நடக்கிறதா என கவனித்தல் அவசியம். பிறகே திருவிழா கும்பாபிஷேகம் முறையாக செய்ய வேண்டும். திருச்சிற்றம்பலம்.